தமிழருடைய பாரம்பரியமான இந்த வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, எருதுகட்டு, ரேக்லா போன்ற விளையாட்டுகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்தேன். பாரத பிரதமரிடத்தில் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு இந்த எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தடைப்படுது, அது தடை இல்லாமல் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி பாரத பிரதமருடைய நேர்முக உதவியாளர்கிட்ட மனு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் காளை உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ஏற்படும் விபத்துலேருந்து அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாரத பிரதமர் நேரடியாக சந்தித்து அவருடைய நேர்முக உதவியாளர்கிட்ட இதுக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுங்க, லைஃப் காப்பீட்டு திட்டம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதை எனக்கு இந்த ஏதாவது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர ஏழை குடிமகன் ஆகிய நான் ஒரு பாரத பிரதமரை சந்திக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது சந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய பாஜகனுடைய மாநில தலைவர் நயினார் அவர்களுக்கும், மாணவன் டிஆர் தவமணியன் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணாய சங்கத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நடி. ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் அனுமதிக்கணும், ஏன்னா வர்ணாய சங்கர் தலைவருக்கு மட்டும் தான் அனுமதி சொன்னாங்க. எங்களுடைய சங்க நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு 25 மாவட்டத்திலேருந்து எனக்கு லெட்டர் கொடுத்து நீங்கள் சந்திங்கன்னு சொல்லி எல்லாம் எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஒரு பாரத பிரதமரை சந்தித்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேரடி பக்கத்தில் ஒரு அரை அடி கேப்பில் இருந்து பக்கத்தில் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அது பயங்கரமான ப்ராசஸ் பிரதர், பயங்கர செக்கிங்கு, ஐடி கார்டை கொடுத்து அவங்க ஒரு ஐடி கார்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. நான் போட்டிருந்த அந்த ஐடி கார்டை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. நம்முடைய அந்த பெரிய பெரிய ஆட்டுக்கெல்லாம், பெரிய பெரிய விஐபிலாம், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும், அது மாதிரி ஆளுங்களாம் அந்த மாதிரி ஐடி கார்டு தான் போட்டிருந்தாங்க. அதுக்கிட்ட ஒரு 20-30 பேர் தான் அந்த ஐடி கார்டை கொடுத்தாங்க. அந்த வெல்கம் பண்ண இடத்துல ஒரு 15-20 நிமிடம் மட்டும்தான் அந்த ஏர்போர்ட்டில் பெரிய ஃப்ளைட் ஒன்று வந்துச்சு. ஒரு படையாக இங்கேருந்து வந்தாங்க. அப்படி அவருடைய கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கேமராமேனு, இப்போ இது ரிப்போர்ட்டருக்கு நம்மளுடைய இந்த ப்ரெஸ்ஸுக்கு இவங்களுக்கு கூட அனுமதி கிடையாது. நாங்கள் வெயிட் பண்ண வச்சாங்க, 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு உள்ளே கூட்டி போனாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எந்த மொபைலு, ஆண்ட்ராய்டு ஃபோன் எதுவுமே எடுத்துடக்கூடாது, அதுபோல் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் கட்டக்கூடாதுன்னு செக் பண்ணி அனுப்பிச்சாங்க. உள்ளே அனுப்பிச்சு நாங்கள் உள்ளே போகும்போது வரிசை யாராருக்கு எந்த நம்பர் பிராரம் நிற்கணும்னு சொல்லி வரிசையை நிற்க வச்சாங்க. நிற்க வச்சு ஒருத்தர் இன்வைட் பண்ணவர் ஜல்லிக்கட்டு கமாண்ட் பிரசிடென்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்துனாங்க. அறிமுகப்படுத்தும் போது அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அதிகபட்சம். என்னட்ட கூட ஒரு 5-6 செகண்ட் நின்று சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டார். ஒரு பாரத பிரதமர் ஒரு விமானத்தில் ஒரு பாதுகாப்பு படை சூழ கேமரா உள்பட அவங்க கொண்டு வரதான், போட்டாவே அவங்க கொடுக்குறத நம்ம வாங்கிக்க முடியும். இதெல்லாம் சந்திக்கிற ஒரு நிகழ்வு சாதாரண குடிமகனாகி எனக்கு கிடைச்சது நான் பெரும் பாக்கியமாக கருதுறேன். ஏன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. தமிழருடைய பாரம்பரியமான அந்த ஜல்லிக்கட்டை ஒரு பிரதமர்கிட்ட எடுத்து சொன்னது யாருன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லியிருக்கேன், நேரடியாக பார்த்து சொல்லியிருக்கேன். அவருடைய நேர்முக உதவியாளர்கிட்ட மனுவும் நான் கொடுத்துருக்கேன். அந்த பார்க்குற அந்த விமான நிலையத்தில் வரவிருக்கிறதுல இப்போ ஒரு 15-20 பேர் தான் கலந்துருப்பாங்க. அதில் 5 பேர் உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் கேட்டகரியில் உள்ளவங்க, ஐபிஎஸ் கேட்டகரியில் உள்ளவங்க, ஐஜி கேட்டகரியில் இந்த மாதிரி கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் இப்போ கரண்ட் மினிஸ்டர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கட்சி தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு 15-20 பேரில் நானும் ஒரு ஆளை கலந்துக்கிட்டது எனக்கு பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரை பார்த்தோன்னே எதுவுமே தோணலை. அவர் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பயங்கரமாக அந்த ஆள். ஒரு 75 வயசான ஒரு ஆள் மாதிரி நல்ல இளமை, எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறாரு. ஒரு பாரத பிரதமரை நான்லாம் சந்திப்பேனான்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. இந்த கனவு சாத்தியமானது எனக்கு எப்படி இருக்குன்னு பேர் பாருங்கள். ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, ஏழை குடிமக்களுக்கு ஒரு குடிசை வீட்டில் இருக்கவனுக்கு ஒரு மாளிகை கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஒரு மாடி வீடு கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, அது மாதிரி எனக்கு சந்தோஷம். பாரத பிரதமரை நான் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக பாக்கியமாக நான் கருதுகிறேன். இது நம்முடைய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுக்கும், காளை உரிமையாளர்களுக்கும், மாடுபிடுகளுக்கும் இதை சமர்ப்பணம் செய்கிறேன். ஏன்னா ஜல்லிக்கட்டில் போயிட்டு என்னை மட்டும் பார்த்து நான் மட்டும் செங்குட்டன், நான் தான் செங்குட்டன் அப்படின்னு சொல்லாமல் ஜல்லிக்கட்டுக்காக அவரை சந்தித்தது தான் இது குறிப்பிடத்தக்க ஒன்று. தமிழுடைய பாரம்பரியமான இந்த ஜல்லிக்கட்டு உறுதுணையாக இருக்கின்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. என்றும் உங்களுக்காக, உங்களின் ஒருவனாக இருந்து நான் ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுப்பேன். இந்த செங்குட்டுவன் தமிழருடைய பாரம்பரியமான தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணாய சங்கம் ஆரம்பித்ததே ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே, குரல் கொடுப்பதற்கு மட்டுமே. அது கண்டிப்பாக நான் தொடர்ந்து இப்போ செஞ்சுட்டு வருகின்றது.